என்னை விட உங்கள் மத்தியில் சாட்சியாக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். நான் வந்து சாட்சியே சொல்ல மாட்டேன். அது ஏன் எனக்கு தெரியல, எனக்குள்ள ஒரு பயம். என்னோட சாட்சி யாருக்கும் பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைப்பேன், நான் ரொம்ப படிக்கலனால எனக்கு வந்து நல்லா வராது, உங்களை மாதிரி ஆண்டவருக்குள்ள நல்லா வராது சொல்லி நான் சாட்சி சொல்ல மாட்டேன். ஆனால் நான் போன வருடத்துக்கு முந்தின வாரம் நான் உட்கார்ந்துருந்தேன். என் மனதில் நான் எவ்வளோ உனக்கு நன்மை செஞ்சுட்டேன், நீ என்னை பற்றி ஒரு டைமாக நீ சாட்சி சொல்லலையே சொல்லி எனக்குள்ள ஒரு கொஸ்டின். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, நான் படிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி நானே எனக்குள்ளே சமாதானப்படுத்தி உட்கார்ந்துட்டேன். வீட்டுக்கு போன பிறகு எனக்கு அன்னையிலேருந்து ஒரே தலை சுத்து. நான் எந்திரிச்சா எனக்கு ஒரு தலை சுத்து, உட்கார்ந்தா தலை சுத்து. எனக்குள்ள என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, நான் சாட்சி சொல்லலை, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தலை, அதனால ஆண்டவர் கொடுக்க. அதனால இந்த டைம் நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி உறுதியாக வந்து நிற்கிறேன் உங்கள் சமூகத்தில். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்து பிறந்தவா. எங்கள் அப்பா வந்து எல்லாம் எம்மதமும் சம்மதம் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் எங்களை வளர்த்தாங்க. நான் 2 அண்ணி ஒரு அக்கா, நாங்கள் எல்லாருமே அப்படிதான் வளர்ந்தோம். சர்ச்சுக்கெல்லாம் போனதே இல்லை. அப்புறம் எங்கள் அக்கால கல்யாணம் ஆன பிறகு நான் சர்ச்சுக்கு போனது உண்டு. அப்போது சர்ச்சுக்கு போன பிறகுதான் எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியும்னா முழுமையாக தெரியாது. அதுக்கு பிறகு எங்கள் அக்கால வச்சு எனக்கு ஒரு கல்யாணமும் ஆயிட்டு அவனை பிறகு எங்கள் அத்தையை எங்கள் அண்ணி இல்லை ஊரில், இங்கே அவங்க இருந்திருந்தா இது ஆயிருக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா அத்தை என்னை முத பார்த்து சொன்ன வார்த்தை, பொண்ணு எவ்வளோ கருப்பா இருக்கு, அந்த ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையில நீங்க நினைச்சிடுங்க அவங்க என்ன சாய்ஸ் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எங்க மாமாவும் தான் வந்தாங்க என்ன சாய்ஸ் பண்ண. அவங்க பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி உடனே பூ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒன்றும் செய்ய முடியல. இல்லைன்னா எங்கள் அத்தை கேன்சல் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேலையே சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது ஆண்டோடைய சித்தம். நான் அவங்க வீட்டுக்கு நான் வரணும்னு சொல்லி இது ஆண்டோடைய சித்தம். அதனால நான் வந்தேன். அதுக்காக ஆண்டோட மகிமை செலுத்துறேன். ஒரு அழகான குடும்பத்தை எனக்குன்னு தந்த தயவுக்காக என் தேவாதி தேவனே நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வெள்ளையா இருக்காங்க. நான் கருப்பா போல எதையா சாய்ஸ் பண்ணுவான், கரெக்ட் இல்லை? அப்போ இது ஆண்டோடைய சித்தம் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். 2வது வந்து அந்த உடனே கல்யாணம் முடிஞ்சிட்டு நல்லா செழிப்பாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. பிரெக்னென்ட் 9 மாசத்துலேயே நானும் எங்கள் அத்தையும் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு வயிற்றில் ஒரு பால் விழுந்துச்சு எனக்கு. நான் வரும்போது அந்த பால் கரெக்டாக என் வயிற்றில் இந்த சைடில் பட்டதுனால அந்த நாள்லேருந்து எனக்கு துடிப்பு இல்லை. அது நான் வீட்டில் நான் சொல்லவே இல்லை. 3 நாள் ஆச்சு நான் சொல்லவே இல்லை. 4ஆவது நாள் தானே எங்கள் அத்தையிட்ட சொன்னேன், அத்தை எனக்கு வலி, எது எடுத்தாலும் வலிக்கு சொல்லும்போது நான் ஏன் இதை வலிக்கு சொல்லணும், சொல்ல மாட்டேன் சொல்லி அப்படின்னு சொல்லாதனால அந்த பிள்ளை என் வயிற்றுலேயே செத்து போயிட்டு. எனக்கு தெரியாது. அது 4ஆவது நாள் நாங்கள் செக்கப் போகும்போது தான் தெரியும் அந்த பிள்ளை செத்து போயிட்டுச்சு. அதுலேயே ஆண்டவர் என்ன தாயே 3 நாள் செத்த பிள்ளை வயிற்றில் இருந்தால் என்னத்துக்கு ஆயிருக்கும். அந்த பிள்ளை அழுகிட்டு, ஆனால் அதுலேருந்து என் உயிரை ஆண்டவர் காத்தாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லேன். இதான் என்ன ஆண்டவர் காத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 3வது வந்து நான்லாம் பைக் படிக்கணும்னு ஆசைப்படலை. ஆனால் எங்கள் அத்தை என்னை உற்சாகப்படுத்தாங்க, நீ பைக் படி. ஆனால் எங்கள் அக்கா ரொம்ப ஆசைப்படுவாள் எனக்கு பைக் படிக்கணும்னு சொல்லி, வண்டி எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு அவளுக்கு சித்தம் கொடுக்கல. ஆனால் எனக்கு தான் கொடுத்தாங்க, எனக்கு தான் கிருபை தந்தாங்க. ஆண்டவர் எனக்கு பைக் படிக்க உதவி செஞ்சாங்க. எத்தனையோ இடத்துல நான் கீழே விழுந்திருக்கோம். என் பிள்ளை, என் ஜஸ்டஸ், நான் என் பைக் 3 இடத்துல விழுந்து கிடக்கும். நான் விழுந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் விழுந்த பிறகு எங்கேருந்தோ ஓடி வந்து என்னை தூக்குவாங்க. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அது ஆண்டோடைய கிருபை. 4வது சாட்சி வந்து எங்கள் அத்தைக்கு சித்தம் இல்லாமல் ஒரு வண்டி எடுத்துட்டேன். அது வந்து எங்கள் அத்தை எனக்கு எத்தனையோ டைம் நான் சொன்னாங்க, நீ எடுக்காத. நான் உங்கள் பேச்சை இல்லை. எங்கள் அத்தைக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லி நான் அவங்க பேச்சை கேட்காம ஒரு பைக் எடுத்தேன். அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா
பெரியவங்களுக்கு நான் கீழ்ப்படியல, அதனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அது அதுக்கு பிறகு இப்போ ஒரு பைக் எடுத்தேன், அது ஆண்டோட்ட ஜெபம் பண்ணேன். எங்கள் அட்டையிட ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், அட்டை நான் என்ன கலர் எடுக்கணும், அவங்க சொன்ன கலரை தான் எடுத்தேன். அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஜஸ்டிஸ்க்காக நான் ஜஸ்டிஸை ரொம்ப நம்பினேன். நல்ல மார்க் எடுப்பான். அவன் சொல்லுவான், மம்மி நான் அதை படிப்பேன், மம்மி நான் இதை படித்து இது இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன் சொல்லி நானும் அவனை ரொம்ப நம்பினேன். ஆண்டருக்கு பிறகு அவனை ரொம்ப நம்பினேன். ஆனால் அவன் மார்க் வந்த பிறகு அவன் ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுத்துட்டான். அந்த நேரமே என் மனசு உடஞ்சிச்சு. நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல. என்ன அறியாமல் நான் அந்த நேரம் அழுதுட்டு விட்டுட்டேன். இன்னொரு எக்ஸாம் எழுதுனான். அவன் இன்ஜினியருக்கு படிக்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம். அப்போ இதில் போயிட்டு நான் அதில் வரும்னு நினச்சி நான் கொஞ்சம் மனசில் உறுதி இருந்துச்சு, சரி இது போனால் போதும் அது ஒரு அந்த மார்க்கு வந்துட்டு எனக்கு சொல்லவே இல்லை. எங்கள் அக்கா வீட்டுக்கு தரிசனமாக போனேன். அக்காட சொன்னேன், அக்கா இப்படி மார்க் வரலே சொல்லி. அப்போ அவன் சொன்னான், எங்கள் அக்கா பையன் சொன்னான், மார்க் வந்துருக்கு சித்தி, இவ்வளோ நாள்லாம் இருக்காது, நான் போட்டு பார்க்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்க மார்க் வந்துட்டு அவன் எடுத்ததோட கம்மியாக எடுத்துருக்கு. அந்த நேரம் நான் அழுதேன். என்ன அறியாமலே ரொம்ப அழுதுட்டேன். என் மைண்டு ஃப்ரீ ஆயிட்டு. என் மைண்டு என்னமோ ஆயிட்டு. நான் தான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் இப்படியே இருந்தேன்னா நான் பைத்தியம் முடிச்ச மாதிரியே ஆயிடுவேன். ஏன்னா பிள்ளைகளை நினைச்சு காரியம் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பைத்தியமாக தான் இருக்கு. ஆண்டவருக்குள்ள எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம பிள்ளைகளுக்குரிய காரியத்தை நம்ம நினைக்கும் போது கவலையாக தான் இருக்கு, இப்படி இருக்கானே அப்படி சொல்லி. ஆனால் நான் அழுததை பார்த்தேன். ஆண்டவர் எங்கள் அக்கா கண்ணில் தயவு கிடைச்சதுனால அவள் உடனே अक्का लोगों को हम देखते हैं। अन्ना देखिए अन्ना आकर परमेश्वर के समक्ष स्तुति करने लगी। अन्ना को आप सब जानते हैं, लेकिन इस कार्य को बार बार आप देखते आ रहे हैं। देखिए इस कार्य को परमेश्वर के चरणों में आकर वो कहते हैं, அண்ணல் தேவ சமூகத்துல வர்றா, தன்னுடைய அவளுடைய மனதுல இருக்கிற பாரத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றிடுறா. अन्ना उनके चरणों में आकर जो कुछ भी उनके मन में था वो सारी बातें परमेश्वर के सम्मुख ढेलने लगी। அவன் என்ன சொல்றா, ஆண்டவர்கிட்ட என்னுடைய சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தா நான் என்ன செய்வேன், அந்த குழந்தைய நான் அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சகல நாளும் நான் ஆண்டவருக்குனே ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். वो परमेश्वर के सम्मुख आकर इस तरह पूछने लगी, परमेश्वर अगर आप एक संतान मुझे देंगे तो फिर आपके चरणों में आकर उसे सौंप दोगे कर वो प्रार्थना करने लगी। தலையின் மேல சவரன் கத்தி படாதுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிறான். उसके सर के ऊपर मैं कैंची को नहीं डालूंगी कर वो कहने लगी। அவன் என்ன செய்யற, அவளு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த चर्चिल एली पाकर देखिए वो बहुत देर से वो प्रार्थना करते समय एलिया ने उनको देखता है कर हम देखते हैं। लेकिन देखिए वो हृदय में बातें करने लगी, लेकिन वो शब्द बाहर आने नहीं दिया उसने, लेकिन उसका होठ ही हिल रहा था। அப்ப அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ எது வரைக்கும் இப்படி வெறுத்து இருப்பா, உன் குடிய உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்றாரு. लेकिन कब तक ये तू ऐसी ही बोल रही है, तेरे मगन को छोड़कर बाहर आकर कहने लगे। அப்ப அவன் சொல்லுதா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதுனாலதான் நான் இவ்வளவு நேரம் என்ன செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் குடிக்கல அப்படின்னு சொல்றா. जब अन्ना इस बात को सुनकर यह कहने लगी, मैं बहुत बोर से और बहुत व्याकुल के साथ इस जगह पर आई हूँ कर कहने लगी। கர்த்தருடைய சந்நிதியில நான் என்ன செய்தேன், இதயத்தை ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்றா. लेकिन वो कहने लगी, मैं परमेश्वर के चरणों में अपने सारे हृदय को मैं उंडेल दिया कर कहने लगी। பாருங்க, அடுத்தால ஏலி அவளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதானத்தோட போ. लेकिन एलिया जी इस तरह कहते हैं, तू उठकर जा और शांति के साथ तू लौट जा कर कहते हैं। நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 1 சாமுவேல் 1:17 देखिए एली इस तरह कहने लगा, तू जो कुछ तू मांगी है इस्राएल का परमेश्वर वो कार्य को पूरा करने के लिए वो सामर्थी परमेश्वर कर कहने लगे। அப்போ அவர் அப்படி சொன்னபடி அவளுக்கு என்ன செய்யுது, அவள் அந்த திருப்ப ஊருக்கு போறா.
அங்க போனா அவளுக்கு என்ன செய்யுது, குழந்தை கிடைச்சி. लेकिन उसी दिन वो गांव जाने लगी, उसके बाद उसे संतान मिला कर हम देखते हैं। அவ ஒரு குமாரனை கொண்டு வந்து என்ன செய்யறா, ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி அவ ஒரு 2 வருஷம் அவ வந்து அந்த பிள்ளை பால் குடி மறக்க வரைக்கும் வைக்கிறா இல்லையா. देखिए जो कुछ भी परमेश्वर के सम्मुख का अन्ना ने वायदा किया था, उस वायदे के अनुसार जैसे उन्हें संतान मिला, वो संतान को जाके परमेश्वर के चरणों में सौंपने के लिए, दूध पीते ही वो सौंपने के लिए आई कर हम देखते हैं। ஒரு 2 வருஷமாவது வச்சிருப்பா இல்லையா, வச்சு கொண்டு வந்து அடுத்தல எலிகிட்ட கொண்டு வந்து விடுறா. देखिए उस बच्चे को आखिर 2 साल तक रखा रहेगा उनका पास। அப்போ அந்த ஏலி அவர்கிட்ட வந்து நான் விண்ணப்பித்த இந்த ஸ்திரீ நான் தான், நான் கேட்டபடி ஆண்டவர் எனக்கு குழந்தைய தந்திருக்கிறாரு, அவர் சமூகத்துல நான் விடுறேன்னு சொல்லி விடுறா. देखिए एली के पास जाकर अन्ना इस तरह कहने लगी, जो को व्याकुल के साथ आपके चरणों में आई थी वो स्त्री मैं ही हूं कर इस कार्य को बोलने लगी। அப்ப அந்த குழந்தையும் ஆண்டவரை பணிஞ்சுக்கிடுது. लेकिन उस बच्चे को वो एली के पास छोड़कर जाती है। பாருங்க, அவ குழந்தைய கொடுத்துட்டு அந்த பிள்ளைய பிரிஞ்சு போறமேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கல. देखिए संतान को, बच्चे को उस जगह पर छोड़कर, इस बच्चे को मैं छोड़कर जा रही हूँ कर वो व्याकुल नहीं हुई। அவ பொருத்தனை செய்தபடி அங்க கொண்டு வந்து நியாயமா ஆண்டவருடைய சமூகத்துல விட்டுட்டு, देखिए जो कुछ भी अन्ना मन्नत मांगी थी उस मन्नत के समय उसे पूरा किया कर हम देखते हैं। அவ ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடறான். वो परमेश्वर को स्तुति करने लगी। 2ஆம் அதிகாரத்துல 1ஆவதுல இருந்து 10ஆவது வசனம் வரைக்கும் அவர் ஆண்டவரை துதிச்சதுதான் போட்டிருப்பாரு. देखिए 1 से लेकर 10 तक और 2 से लेकर 10 तक परमेश्वर की स्तुति करने की बातें को इस जगह पर लिखा है। அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. तब अन्ना को देखकर इस वचन कहने लगे, तेरा हृदय परमेश्वर के अंदर मगन है कर कहने लगे। என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது. मेरा सिंह परमेश्वर के अंदर ऊंचा हुआ है। என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்து இருக்கிறது. लेकिन मेरे चारों लोगों के बीच में मेरा मुंह खुला है कर कहने लगे। உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். आपके उद्धार के जरिए से मैं खुश होती हूँ कर कहने लगी। இப்படி துதிக்கிறா பாருங்க, கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து துதிக்கிறா. वो देखिए परमेश्वर के सम्मुख रहकर किस तरह परमेश्वर की मगन करने लगी है। இன்னும் அதுல இடத்துல பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. और भी जगह पर देखिए परमेश्वर के समान पवित्र कोई नहीं कर वो कहकर स्तुति करने लगी। உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. आपके अलावा और कोई परमेश्वर है ही नहीं कर कहने लगी। எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. हमारे परमेश्वर के समान कोई चट्टान नहीं है कर कहने लगी। அடுத்தல பாருங்க, வரிசை அப்படி சொல்லிட்டு இருக்கா. 8ஆவது வசனத்துல பாருங்க, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். देखिए उसी 2 अध्याय और 8वां वचन में इस तरह कहता है, वह कंगालों को दूर से उठाकर और दरिद्रों को दूर से निकाल कर खड़ा कर दिया कर वचन कहता है। அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ताकि उनकी अधिपतियों के संग बिठाई और महायुक्ति सिंहासन के अधिकारी बनाए कर वचन कहता है। பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். परमेश्वर की कार्य इस पृथ्वी के ऊपर खंबे के समान उस दृढ़ किया कर हम देखते हैं। ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து அவர் நல்ல துதிக்கிறார். देखिए परमेश्वर के अंदर मगन होकर वो स्तुति करने लगी। துதிச்சுட்டு அவ என்ன செய்யட்டா, அவ ஊருக்கே போற திரும்ப. स्तुति कर वो कहाँ गई, उसका गांव में जा गई कर हम देखते हैं। சிலர் என்ன செய்யலாம், அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்துல ஒரு வீடு எடுத்து வச்சுட்டு அப்பப்போ இங்க வந்துட்டு போடலான்னு கூட அவன் நினைக்கல. देखिए छोटा बच्चे को छोड़ी कर बाजू में एक घर लेकर बार बार मैं बच्चे को देखकर संभाल सकती हूँ कर वो सोचकर उस जगह वैसा वो उसने नहीं किया। அவ ஊராகி அந்த எங்க போயிட்டா, ராமதாயி அப்படிங்கிற அந்த ஊருக்கே அவங்க திரும்ப போயிட்டாங்க. देखिए उसका गांव रामदाई के घर गांव को वो फिर लौट गई कर हम देखते हैं। அப்புறம் பாருங்க 2ஆவது அதிகாரத்துல 19ஆவது வசனத்துல போட்டுருக்கு பாருங்க, दूसरा अध्याय और 19वां वचन में इस तरह कहता है, அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். देखिए हर साल में जब वो आती है तब तक उस बच्चे के लिए एक अच्छी वस्त्र को लेकर आती थी कर हम देखते हैं। ஒரு 2-3 வருஷமாவது அவ வருவாள், வந்திருக்கலாம் இல்லையா. देखिए 2-3 साल रहेगा उस जगह पर वो आने के लिए। அவ ஒரு சட்டையை தச்சு வந்து கொண்டு வந்து அந்த சாமுவேலுக்கு போட்டுட்டு அவனை பார்த்துட்டு அந்த வருஷந்தோறும் அந்த ஆலயத்துக்கு வந்து பணிந்துகிட்டு போறான். लेकिन साल साल में आकर उस बच्चे के लिए जो अंगी उसने तय करके रखा था उसे देखकर वो जाती थी कर हम देखते हैं।
அப்போ பாருங்க அதே போல அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க 20வது வசனத்துல ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். देखिए इस बेटी ने संतान को परमेश्वर को लौटा है, इसलिए परमेश्वर इन दोनों दाम्पत्यों को आशीष कर कर इनका वंश बढ़ना है कर कर एलिया ने उन्हें आशीष कर कर बेचता है कर कर इस वचन में देखते हैं. பாருங்க அந்த அண்ணாளுக்கு அந்த சாமுவேலுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் குழந்தை இல்லாம தான் இருந்திருக்கிறா. देखिए सामुएल के बाद 2-3 साल शायद उसको बच्चा नहीं है कर कर हम देखते हैं. அவ அந்த ஏலி திரும்ப அவளை ஆசீர்வதித்த பிறகு एलिया जी ने फिर से अन्ना को आशीष किया कर कर हम देखते हैं. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் அவளுக்கு கர்ப்பம் தரித்து அவ 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றெடுக்கிறார். उसके बाद वो गर्भवती होकर 5 बच्चे लोग को उसने माँ बना कर कर हम देखते हैं. பாருங்க அண்ணாளுடைய குணத்தை பாருங்க, अन्ना की बुद्धि को देखिए. அவ தன்னோட பொருத்தனையின்படி ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி குழந்தைய கொண்டு தேவ சமூகத்துல கொண்டு விட்டுட்டா. जो कुछ भी परमेश्वर के सम्मुख उसने वायदा किया था उस वायदे के अनुसार बच्चे को वो जगह पर उसने सौंप दिया कर कर हम देखते हैं. அவ அதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருக்கல, அவ என்ன செய்தா, சந்தோஷமா ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைய பார்த்துட்டு போறா. उसके बाद में वो रोई नहीं, लेकिन हर साल आकर उस भवन के अंदर आती और जाती थी कर कर हम देखते हैं. அடுத்தால குழந்தை வேணும் வேண்டான்னு கூட அவ கேட்டாலோ என்னதோ தெரியாது. दोबारा मेरे को संतान चाहिए ना चाहिए कर कर परमेश्वर के सम्मुख को मांगे या ना मांगे हम नहीं जानते हैं. ஆனா ஏலி ஆசீர்வதிச்சனால திரும்ப அவளுக்கு குழந்தை கிடைக்கும். देखिए फिर एलिया जी ने आशीष किया बाद उसको संतान मिला कर कर हम देखते हैं. பாருங்க ஒரு அந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லாம இருந்து அவ தேவ சமூகத்துல அழுதா. देखिए अन्ना को संतान नहीं है कर कर परमेश्वर के चरणों में जाकर वो रोने लगी कर कर हम देखते हैं. அவ ஒரு நீதி உள்ளவளா இருந்தா, वो एक धार्मिक की व्यक्ति थी कर कर हम देखते हैं. சொன்னபடி அந்த பொருத்தனையின்படி ஆண்டவருக்கு செலுத்தினா அவ நியாயமா நடந்து கொண்டா. देखिए जो कुछ परमेश्वर के सम्मुख उसने वायदा किया था वो वायदा के अनुसार वो उसे पूरा भी किया और धार्मिकता साथ बनकर रही कर कर हम देखते हैं. அதனாலதான் அவர் ஏலி ஆசீர்வதிக்கும் போது நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு சொன்ன வசனத்தின்படி அவளுக்கு குழந்தை கிடைக்குது. लेकिन वचन जिस तरह कहता है जैसे धार्मिक के ऊपर परमेश्वर की आशीष रुकती है कर कर कहने के इस वचन को उसने पूरा किया कर कर हम देखते हैं. பாருங்க ஊழியக்காரருடைய வார்த்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். हमारा परमेश्वर अपने दास लोग के जो शब्द है उसे वो पूरा करता है कर कर हम देखते हैं. நம்மளும் கூட நம்ம ஆண்டவர் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. देखिए हमारे बीच में भी कितने जन संतान नहीं है कर कर हम देखते हैं. எத்தனையோ காரியங்கள் நமக்கு தேவையா இருக்குது, कितने कार्य हमारे बीच में जरूरतें हैं. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்துல நம்ம தெரிவிச்சுட்டு जब परमेश्वर के सम्मुख हम आंसू के साथ हम जाते हैं तो परमेश्वर उस कार्य को पूरा करते हैं. பொருத்தனை பண்ணி அவர்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது परमेश्वर के सम्मुख हम मन्नत मांगना है, उस कर कर उसे परमेश्वर के सम्मुख मांगना है. நம்ம நீதியா நடக்கும் பொழுது धार्मिक के साथ चलेंगे तो ஆண்டவர் நம்ம ஆலயத்துல சர்ச்சில் வச்சு ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தையை கனம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிப்பார். हमें कलिशा में रखकर जो दास के मुंह से आता है उस वचन के अनुसार परमेश्वर हमें आशीष करेगा कर कर हम देखते हैं. நம்மளை கைவிட மாட்டார். परमेश्वर कभी भी हमारे हाथ नहीं छोड़ते हैं. துதிப்போரை கைவிட மாட்டார். स्तुति करने वालों को परमेश्वर हाथ नहीं छोड़ते हैं. அடுத்தல பாருங்க, उसके बाद देखिए அப்போஸ்தலர்ல प्रेरितों की किताब में 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 3 अध्याय 3வது அதிகாரத்துல பாருங்க, பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு போறாங்க. 3 अध्याय में पेत्र और யோவான் को देखते हैं. அவங்க என்ன செய்யறாங்க, கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. मंदिर के अंदर जा रहे हैं. அப்போ போற வழியில அந்த வாசல்ல யார் இருக்கா, ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கும் பொழுதே சப்பானியா பிறந்த பிறவி சப்பானி இருக்கிறார். देखिए उस भवन के अंदर जाने से पहले द्वार के निकट एक जन्म से ही अंगविकल व्यक्ति था कर कर हम देखते हैं. அப்போ அந்த அவன் தினமும் அங்க இருந்து பிச்சை எடுக்கிறவர். रोज उस जगह पर बैठकर वो भीख मांगता था. பேதுரும் யோவானும் வந்த உடனேக்கு அவர் ஏதாவது பிச்சை போடுவாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கறான். वो इस तरह सोचने लगा, पेत्र யோவான் को देखकर कुछ ना कुछ ये लोग मुझे डालेंगे कर कर वो सोचने लगा.
அப்போ பேதுரும் யோவானே அவனை உற்று பார்த்துட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க எங்களை நோக்கி பார். पेत्र यूहन्ना दोनों इस तरह कहते हैं, हमारी ओर एक विश्वास के साथ देख कर वो बोलने लगे. அவன் அவங்க ஏதாவது தருவாங்கன்னு சொல்லி அவர்களை நோக்கி பார்க்க. वो इस तरह सोचने लगा ये लोग कुछ ना कुछ मुझे देंगे कर. அப்ப பேதுரு தான் சொல்றாரு வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்ல. लेकिन पतरस ने कहा चांदी और सोना मेरे पास नहीं है, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தர்றேன். लेकिन जो कुछ मेरे पास है मैं वो तुझे दूंगा. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்றாரு. नासरी यीशु मसीह के नाम से तो उठकर चल कर कहने लगा. வலது கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. दाहिना हाथ पकड़कर उठाकर खड़ा कर दिया. உடனே அவனுடைய காலும் கரடுகளும் எல்லாம் என்ன செய்துச்சு, நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு. तुरंत उसका पांव और उसका घुटना ठीक हो गया कर हम देखते हैं. அவன் என்ன செய்யறான், குதித்து எழுந்து वो क्या करने लगा, उछल कूद कर நின்று நடந்தான். खड़े होकर चलने लगा कर हम देखते हैं. அவன் எப்படி குதிச்சு ஜம்ப் பண்ணி தான் எந்திரிக்கான், சாதாரணமா கூட எந்திரிக்கல பாரு. लेकिन ऐसे धीरे से नहीं उठा, वो उठकर जब उड़ी मारकर चलने लगा कर हम देखते हैं. அடுத்தால என்ன செய்யறான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். देखिए वो चलते समय और कूदकर परमेश्वर की स्तुति करते हुए उनके साथ में मंदिर में गया कर हम देखते हैं. இப்ப பாருங்க, இவன் ஆண்டவரை துதிச்சுட்டு இவனுக்கு நல்ல கால் சரியான உடனே அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகல. देखिए उसे अच्छा हुआ कर बोलकर वही जगह पर वो घर नहीं लौटा. அவன் என்ன செய்தான், அவங்க கூடயே நல்ல துதிச்சுக்கிட்டே தேவாலயத்துக்குள்ளே போறான். उसने क्या किया, उनके साथ मिलकर ही परमेश्वर के भवन के अंदर प्रवेश करने लगा कर हम देखते हैं. அப்ப பாருங்க, உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன செய்யறாங்க, இவன் அலங்கார வாசல்ல பிச்சை கேட்டு இருந்தவங்களா பிறவி சப்பான்ல இவனுக்கு எப்படி இப்படி எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவனை பாக்குறாங்க. देखिए सब लोग अचंभित हुआ, ये तो द्वार के निकट ये भीख मांगने वाला व्यक्ति है ना कर सब कुछ देखने लगे. அவங்க எல்லாரும் பாருங்க சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். देखिए ये सब कुछ संभावना देखकर सब लोग अचंभित हुए कर हम देखते हैं. அப்ப நடந்ததெல்லாம் அவன் என்ன செய்திருப்பான், சாட்சியா சொல்லி இருக்கிறான். लेकिन जो कुछ भी उसके साथ हुआ वो गवाही के रूप में उन लोगों के बीच में कहा रहेगा. அப்ப பேதுரு இப்ப பேச ஆரம்பிக்கிறார். उस समय में पतरस बात करने लगा. அவன் சாட்சி சொன்னதுனால பேதுருவை எல்லாரும் கவனிக்கிறாங்க. लेकिन जब वो गवाही बोलने लगा तब उन लोगों ने पतरस जी को और से देखने लगा. 12வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. 12वें वचन में इस तरह लिखा है, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? हे इस्राएल तुम इस मनुष्य पर क्यों आश्चर्य करते हो? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது और हमारी और क्यों इस प्रकार देखते रहो कि हम नहीं अपने सामर्थ्य की भक्ति से नहीं இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? पीछे चल परिणाम किया कर नहीं सोचना है. எங்களால ஒண்ணு இல்லைங்கிறாங்க. हमसे कुछ नहीं है. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். अब्राहम और ईसाक और याकूब और परमेश्वर अपना बाप दादा के परमेश्वर अपने सेवक यीशु की महिमा की जिस तुमने पकड़वा दिया था, उसने महिमा पाया. அப்ப பாருங்க, இந்த சப்பானி வந்து பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு அங்கே நின்று அவங்க எல்லாரும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவன் பதில் சொல்லி சாட்சியா நின்னதுனால பேதுரு சொன்ன சுவிசேஷத்தை எல்லாரும் கேட்கிறாங்க. देखिए वो लंगड़ा अच्छे चंगाई होकर उनके बीच में जाकर खड़ा हुआ गवाही बोला और सारे मिलकर पतरस की संगति सुनने लगा कर हम देखते हैं. அப்ப பாருங்க, அந்த வசனத்தை எல்லாம் கேட்டவங்க மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்களா, ஏறக்குறைய 4வது அதிகாரத்துல 4வது வசனம் போட்டிருக்கு பாருங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. देखिए इस कार्य को देखने वाले सब लोग और वचन को सुनने वाले सब लोग बहुत से इस तरह थे कि उन लोग को गिनेंगे तो 5000 लोग थे कर पुरुष ही 5000 लोग थे कर हम देखते हैं. அப்ப பாருங்க, இந்த ஒரு சப்பானி அவர் சாட்சியா அவன் வந்து அந்த தேவாலயத்துல நின்று அந்த பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு அங்க நின்று எல்லாருக்கும் பதில் சொல்லி சாட்சியா நின்றதுனால एक लंगड़ा गवाही के रूप में उन लोगों के बीच में जा खड़ा है. उनके जरिए से उस गवाही बोलने के जरिए से उन सारे लोग वचन की तरफ अपना मुंह मोड़ते हैं कर देखते हैं. 5000 பேர் மனம் திரும்புறதுக்கு, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு, ஞானஸ்நானம் பெறுறதுக்கு அவர் காரணமா இருந்தார்.
बैप्टिज्म लेने के लिए और परमेश्वर के ऊपर भरोसा रखने के लिए 5000 पुरुष उस दिन में उद्धार हुआ कर हम देखते हैं। இப்போ பாருங்க, இப்போ ஒரு பிறவி சப்பானியை கொண்டு ஆண்டவர் எத்தனை பேரை 5000 பேரை ரட்சிக்கிறார். माँ के गर्भ उत्पन्न होने वाला उस व्यक्ति जो पैदाइशी वो लंगड़ा था, उससे देखकर परमेश्वर ने कार्य करने के बाद सारे लोग अचंभित हुए कर हम देखते हैं। இப்போ பாருங்க, நம்மளும் வந்து ஆண்டவரை நன்மைகள் நிறைய பெற்றுக்கிறோம் கோயில்ல. देखिए हमें भी कितने परमेश्वर के भलाई कार्यों को प्राप्त करते हैं। அப்போ அங்க சர்ச்சில் வந்து நம்மளும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதோமா? क्या भवन में आकर हम कई लोग गवाही बोल सकते हैं? क्या நன்றி சொல்லி அந்த நன்றி காணிக்கையா ஸ்தோத்திர காணிக்கைன்னு சொல்லி வைக்கிறோமா? क्या धन्यवाद की दान कर परमेश्वर के सम्मुख आकर हम रखते हैं? क्या நம்ம சாட்சியை சொல்லி மற்றவங்களை ரட்சிக்கிறதுக்கு நம்ம கொண்டு வர்றோமா? हम गवाही बोलकर दूसरे लोग को परमेश्वर के सम्मुख लेकर आ रहे हैं? क्या நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு கூட சகோதரி சொன்னாங்க, நாங்க சாட்சியே சொன்னதில்லை. देखिए आज भी एक बहन कहने लगी मैं गवाही नहीं बोली, ஆனா சாட்சி சொன்னா எவ்வளவு ரட்சிப்பு வருது பாரு. लेकिन गवाही बोलते समय कितनी उद्धार आती है। इस कार्य को देखिए, இப்போ சாட்சி சொல்றது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா இருக்கு. जब हम गवाही बोलते हैं तो परमेश्वर के कार्य प्रिय है, அது நிமித்தம் ரட்சிப்பு உண்டாகுது, इसलिए उद्धार होता है। இன்னொரு அடுத்தல பாருங்க, இன்னும் துதிச்சது யாரு? இந்த பவுலும் ஷீலாவும் அவங்க துதிச்சாங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதை எடுத்துக்கோங்க. அது என்ன வசனம்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். பாருங்க, ஒவ்வொரு நாள் இந்த பவுலும் அவர் கூட கொஞ்சம் பேரும் என்ன செய்யறாங்க, இந்த பிலிப்புங்கிற பட்டணத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆற்றுக்கரையில வந்து அவங்க வந்து ஜெபம் பண்றதுக்கு கூடி ஜெபம் பண்றாங்க. देखिए फिलिप करके एक जगह पर जाकर इन सारे लोग परमेश्वर की महिमा करने लगे। அதுல என்னது, நிறைய பெண்கள் கூடி தான் ஜெபிக்கிறாங்க. उस जगह पर बहुत सी स्त्रियां थे कर हम देखते हैं। அந்த இடத்துல யார் தான், அந்த நம்ம எப்பவும் ஜெபம் பண்றோமே அந்த லீதியாலும் அந்த இடத்துல தான் வச்சு ரட்சிக்கப்படுறாங்க. लेकिन लीदिया भी उसी जगह पर उद्धार हुआ कर हम देखते हैं। அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்திருந்தார், அதனால அவ குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. परमेश्वर ने उसके हृदय को खोला, इसलिए परिवार के साथ वो उद्धार हुई कर हम देखते हैं। இப்போ பாருங்க, அந்த பவுல் வந்து தினந்தோறும் அந்த ஆற்றின் அருகில போய் போய் அவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க, வழக்கமா இருக்கு. देखिए दिन भर और हर दिन उस जगह पर जाकर पौलुस परमेश्वर की महिमा करते थे, वो सारे लोग के साथ मिलकर महिमा करते थे कर हम देखते हैं। இப்போ ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு குறிசொல்லுத ஆவியோட ஒரு பெண் இருக்கிறா. जब इस समय जाते समय पीछे भावी कहने वाली स्त्री को उसने देखा। அவ அந்த பிசாசு எவ்வளவு தந்திரமா சொல்லுது பாருங்க, அந்த இதுல எழுதிருக்கு பாருங்க. वो अंधकार की शक्ति कितनी ज्ञान से और तांत्रिक रीति से बोलती है। देखिए 17வது வசனத்துல இருக்கு, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். देखिए इस तरह कहने लगी, ये मनुष्य परमेश्वर के राज्य के बारे में बातें करने वाला सच्चाई का मनुष्य कर कहने लगी। அப்ப பாருங்க, அவ அப்படி சொன்னது அவ நல்லதுதான் சொல்றா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் நல்ல உயர்த்தி சொல்றா. देखिए वो बोल रही है, वो अच्छा ही बोल रही है। ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறாங்கன்னு சொல்றா. देखिए उद्धार के बारे में ये कह रहे हैं कर बोल रही है। ஒரு நாள் சொல்லல, தினம் சொல்லிக்கிட்டு இருக்கா. एक दिन नहीं, हर रोज वो उस बात को कहते ही रही। அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த பவுலுக்கு கோபம் வந்துருச்சு. लेकिन एक दिन क्या हुआ, इस पौल को बहुत गुस्सा आया। அப்போ அவர் என்ன செய்தார், சினம் கொண்டு எவ்வளவு பார்த்து என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு கட்டளை இடுகிறேன் பேசுறாரு. यीशु मसीह के नाम से जिस आत्मा से तू बात करती है उस आत्मा को हम बांधते कर कहने लगे, நீ இவளை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி கட்டளை கொடுக்குறேன். तू इसे छोड़कर अभी जा कर आज्ञा दिया। அப்போ அது அந்த நேரமே புறப்பட்டு போயிட்டு उसी क्षण उसे छोड़कर गए कर हम देखते हैं। அப்போ அதனுடைய அந்த பெண்ணோட எஜமானர்களுக்கு அவங்களுக்கு ஆதாயம் எல்லாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே என்ன செய்யறாங்க, இந்த பவுலையும் சீலாவையும் பிடிக்கிறாங்க. देखिए वो स्त्री इस कार्य करने की वजह से उनको बहुत ही लाभदायक होता था, इसलिए उसका पति उसका घर वाले उसके पौलुस के ऊपर गुस्सा होने लगे कर हम देखते हैं। அவங்கள அதிகாரிகள்கிட்ட இழுத்துட்டு கொண்டுட்டு போறாங்க. वो लोग पौलुस और सीलुस को उन अधिकारी के पास ले चले कर हम देखते हैं। அங்க போய் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதது, அனுசரிக்க முடியாத தகாததெல்லாம் இவங்க சொல்லி தராங்கன்னு சொல்லி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. जो हम उस कार्य में नहीं चल सकते, उस कार्य में नहीं बोल सकते, लेकिन उस कार्य में ये लोग सिखा कर देते कर वो लोग उनके ऊपर कहने लगे। அப்போ ஜனங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக எழும்புறாங்க. அங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இவங்க வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போடுங்க,
இவங்களை அடிங்க கொண்டு சிறைச்சாலையில போடுங்கன்னு சொல்றாங்க. लेकिन सारे लोग वो इस तरह बोलने लगे, इनको ले जाइए और बंदी गृह में डालिए कर कर उनको मारने के लिए बोलने लगे। பாத்தீங்களா, அந்த பிசாசு நல்லது சொல்ற மாதிரி தான் சொல்லிச்சு. ஆனா இவங்க 2 பேரையும் ஜெயில வச்சு இவங்களை படாத பாடு படுத்தணும்னு அது நினைச்சது. देखिए वो बुरी आत्मा जो बोल रही थी वो सच्चाई बोल रही थी, लेकिन इनको बंदी गृह में डालना है कर कर उस कार्य को पूरा किया। அப்போ சிறைச்சாலையில அவங்களை என்ன செய்தாங்க, அடிச்சு என்ன செய்தாங்க, அந்த தொல் மரத்துல அவங்க கால்களை கட்டி போட்டுட்டாங்க. लेकिन देखिए बंदी गृह में उनको हाथ और पैरों को बांध कर रखा कर हम देखते हैं। நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பிச்சாங்க. मध्य रात में दोनों मिलकर परमेश्वर की ओर प्रार्थना करने लगे और स्तुति करने लगे कर हम देखते हैं। சிறைச்சாலையில உள்ளவங்க, காவல்ல வைக்கப்பட்டிருந்தாங்க, எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. जो कोई भी उस बंदी गृह में था वो सारे लोग इस कार्य को सुन रहे थे कर देखते हैं। நடு ராத்திரி தான், எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்திருக்கணும். ஆனாலும் இவங்க பாட்டு பாடுறது எல்லாரும் கேட்கிற மாதிரி ஆண்டவர் வைக்கிறார். मध्य रात्रि था, सारे लोग सुनने के समान ही परमेश्वर ने उस जगह पर कार्य किया। இப்போ சடுதியிலே சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் என்ன செஞ்சு திறந்தது, எல்லாருடைய கட்டும் கலண்டு போயிடுச்சு. देखिए तुरंत क्या हुआ, भूकंप के समान हुआ और उनका जो भी हाथों में पैरों में जंजीरें से बांधा था सारी जंजीर उखाड़ दिया कर हम देखते हैं। சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பயந்து போய் அவன் தன்னை கொலை செய்ய பாக்குறான். उस बंदी गृह के अधिकारी इस तरह सोचने लगा, सारे लोग भाग चुके और अपने आप को मैं खत्म करना है कर वो सोचने लगा। இப்ப பவுல் சொல்றாரு, நாங்க இங்கதான் இருக்கோம், உனக்கு ஒரு கெடுதியும் செஞ்சுக்கிறாருன்னு சொல்லி சத்தம் கொடுக்குறேன். पौलुस इस तरह कहने लगे, तुम अपने आप को हानि मत कर क्योंकि हम सब यहीं पर है कर कहने लगे। அப்போ அவன் என்ன செய்தான், அதுக்கப்புறம் தான் அவன் தீபங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி, இருட்டுக்குள்ளதான் இருந்திருக்கான், கொண்டு வர சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்னாடி நடுங்கி கீழே விழுறான், அவங்க முன்னால சாஷ்டாங்கமா விழுந்துடுறான். लेकिन इस कार्य को सुनकर वो थरथरा कर पौलुस और सीलुस के सामने उन श्रास्त्रांग किया कर हम देखते हैं। அப்புறம் அவங்கள வெளியே கொண்டு வந்து என்ன செய்யறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு முதல் வார்த்தைக்கு பேசுறான். तो वो अधिपति क्या किया, उनको बाहर लेकर आकर उसने इस तरह कहने लगा, अगर मैं उद्धार होना चाहिए तो मैं क्या करना चाहिए कर कहने लगा। அப்ப பாருங்க, அவங்க எல்லாரும் அவங்க குடும்பமா ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் அந்த இடத்துலயே பெற்றுக்கிறாங்க. हम यहाँ देखते हैं कि वो लोग परिवार के साथ उद्धार होकर परमेश्वर के अंदर बैप्टिज्म लिया कर हम देखते हैं। அவங்க ஆண்டவரை விசுவாசிச்சு அவங்க வீட்டார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, விசுவாசிங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. देखिए उनकी सारी घर वाले लोगों को उद्धार हुई और उद्धार को पाइए कर उन सारे लोगों को लोग कहने लगे। அப்புறம் அவங்க காயங்கள் எல்லாம் கட்டுறாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கிறாங்க. लेकिन उनको सारे गांवों को बांधकर उन और बैप्टिज्मा उनके साथ लेते हैं कर हम देखते हैं। இப்போ பாருங்க, இந்த பிசாசு இவங்களை இந்த பவுலையும் சீலாவையும் அவங்க அந்த குரூப் அவங்க ஜெபம் பண்றதை கெடுத்து நம்ம அவங்கள அழிக்கணும்னு பார்த்தா, देखिए प्रार्थना करने वाले लोगों को तोड़ना है कर शैतान ने इस तरह कार्य किया कर हम देखते हैं। ஆனா பாருங்க, பவுலும் சீலாவும் ராத்திரியே எழுந்திருச்சு ஜெபம் பண்ணி அவங்க துதிச்சதுனால ஆண்டவர் என்ன செய்தாரு, அவங்களே மாத்திரம் இல்ல, அந்த சிறைச்சாலையில உள்ள அவ்வளவு பேரையும் விடுதலை பண்ணினார். देखिए उस बंदी गृह में रहने वाले सारे लोगों को रात में वो लोग प्रार्थना करते समय सारे लोगों को छुटकारा पाए कर हम देखते हैं। அது நிமித்தம் அந்த சிறைச்சாலைக்காரன் இன்னும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறாங்க. उस कार्य से उस बंदी गृह में रहने वाला अधिपति उनके परिवार को उद्धार हुआ कर हम देखते हैं। சிறைச்சாலையில இருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, बंदी गृह में रहने वाले सारे लोग इस कार्य को सुन रहे थे। அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? को सारे लोग उद्धार हुए रहेंगे कि नहीं? அவங்க எல்லாத்தையும் கண்ணால கண்டிருக்காங்க, சிறைச்சாலை அசைறது, அந்த கதவுலாம் திறக்கிறது, அந்த கட்டுகள் கலண்டு ஓடுறது எல்லாம் பார்த்தவங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. उस बंदी गृह में क्या क्या हुआ कर उस बंदी रहने वाले लोग सब कुछ देखा है कर हम देखते हैं। இப்போ பாருங்க, நம்ம கஷ்டத்திலயும் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, हम जब तकलीफ में रहते हैं तब परमेश्वर को स्तुति करते समय நம்ம விடுவிக்கப்படுறோம், அதோட இல்லாம அதுல ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. हम छुड़ाए जाते हैं, उससे बढ़कर हम उद्धार के मार्ग पर चलते हैं। இப்போ பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருது. देखिए परमेश्वर के अंदर कितनी आशीषों को हम पाते हैं। துதிக்கிறவங்கள ஆண்டவர் கைவிடவே மாட்டார். जब लोग परमेश्वर की स्तुति करते हैं परमेश्वर उनका हाथ कभी नहीं छोड़ते हैं। பிசாசு அவங்கள காவல்ல போட்டு அழிக்கணும்னு பார்த்தா, बंदी गृह में डालकर விடுவிச்சார். उन्हें मिटाने के लिए शैतान ने सोचा था, ஆண்டவர் விடுவிச்சார் அவங்கள. परमेश्वर ने उन्हें छुड़ाया। இன்னும் பாருங்க, யோசபாத் ராஜா ஒன்னு இருக்காரு. योशफत राजा को हम देखते हैं। யோசபாத் ராஜா ஒரு
2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல दूसरा इतिहास 20वां अध्याय। இப்போ அவருக்கு எதிராக நிறைய ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண வர்றாங்க. देखिए उनके विरोध उठकर कितने राजा विरोध उठकर युद्ध करने आए कर हम देखते हैं। அவன் பயந்து போய் ஆண்டவர் சமூகத்துல எல்லா ஜனங்களையும் கூடி வர பார்த்தான். वो डर कर सारे लोगों को परमेश्वर के सम्मुख आओ कर इकट्ठा करने लगा। உபவாசத்தோட வந்து எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. सारे उपवास के साथ प्रार्थना करने लगे। அங்க புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. छोटे से जवान, बूढ़े, बुजुर्ग सब लोग परिवार के साथ आकर प्रार्थना करने लगे। இப்போ அவன் பேசுறான் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல 20 और 12 के वचन में हम देखते हैं, எங்கள் தேவனே, हे परमेश्वर, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? क्या उनका न्याय तो ना करेगा? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. जो बड़ी भीड़ हमारे चारों ओर आकर खड़ी है, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. उनके सामने हम तो बस नहीं चल सका और हमें कुछ समझौता नहीं किया है। ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். परंतु हमारी आंखें आपकी ओर देखती है। அப்போ அப்படி ஆண்டவரை நோக்கி உருக்கமா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார் பாரு. उसी समान सारे लोग परमेश्वर की ओर देखकर प्रार्थना करने लगे कर हम देखते हैं। அந்த யகாசியேல் அப்படிங்கிற ஒருவனுடைய மேல ஆவியானவர் இறங்கி அவர் சொல்றார், यहसीएल कर कहने वाला व्यक्ति के ऊपर पवित्र आत्मा उतरा कर हम देखते हैं। சகல யூதா கோத்திரத்தாரே, सारा यहूदी की गोत्र, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். यरूशलेम में रहने वाले सारे राजा और यहोशापात सुन, ஏராளமான கூட்டத்திற்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். इस बड़ी झुंड को देखकर तुम मत डर। இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. जो ये युद्ध है ये तेरा नहीं है कर परमेश्वर ने कहने लगा। நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். कल तुम उन लोगों के विरुद्ध तुम जाओ। இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியால் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். सीस कर रास्ते पर जाकर तुम उनके विरुद्ध जाकर युद्ध करने लगो कर कहने लगे। இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். फिर भी परमेश्वर का वचन कहने लगा, युद्ध करने वाले तुम लोग नहीं, युद्ध करने वाला मैं हूं कर उनको धीरज कहने लगा। பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் சொல்லி அவர் சொல்றாரு. मत डरो और मत व्याकुल हो कर परमेश्वर का वचन उनसे कहने लगे। பாருங்க, யோசபாத் ராஜா கிட்ட கொஞ்சம் தான் அவங்ககிட்ட மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக பெரிய கூட்டம் அவங்களுக்கு வருது. लेकिन यहोशापात राजा के विरुद्ध बड़ी झुंड आता है, लेकिन यहोशापात के पास थोड़े ही लोग थे। அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியாம ஆண்டவர் சமூகத்துல அப்படியே போய் சொல்றாரு, என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவர். लेकिन परमेश्वर के चरणों में जाकर क्या करना है कर तुरंत जाकर वो प्रार्थना करने लगे। ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் நான் பண்றேன். लेकिन याजक के साथ परमेश्वर ने बातें करने लगा, युद्ध मेरा है कर कहने लगा। உடனே அவங்க யூதா ஜனங்கள் எல்லாரும் அவங்க ஆண்டவர் சமூகத்துல அப்படியே தெண்டனிட்டு பணிறாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி என்ன செய்யறாங்க, சாஷ்டாங்கமா பணிறாங்க. परमेश्वर के सम्मुख सारा यहूदी लोग और सारे यहोशापात के सारे लोग परमेश्वर के सम्मुख दंडवत कर प्रार्थना करने लगे कर हम देखते हैं। அதுக்கப்புறம் காலையிலே எழுந்திருச்சு என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் அந்த ராஜா பேசுறார், யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். यहूदा के लोगों, परमेश्वर के कार्य को देखो और परमेश्वर के अनुसार तुम चलो कर उनको धीरज से धैर्य देने लगा। அடுத்தால என்ன செய்யறாரு, ஒரு முத காரியமா ஆண்டவர் சொல்லவே இல்லை, இவர் என்ன செய்யறாரு, அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, அவன் மக்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 21 परमेश्वर के सम्मुख राजा इस तरह कहने लगा, तब उसने प्रजा के साथ सम्मति करके गिनती के ठहराया, जो कि पवित्र से शोभमान होकर हाथ बांधते और आगे आगे चलते हुए यहोवा की गीत गाओ और यहोवा की गीत गाओ और यह कहते हुए उसकी स्तुति और मगन करने लगो। பாருங்க, அவங்க துதி செய்ய தொடங்கின உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. लेकिन जब यहूदी लोग स्तुति करने लगे तो विरोधी लोग एक दूसरे से झगड़ा कर मार मिटने लगे। அவங்க எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்க
பிரேதங்களா ஆயிடுறாங்க. लेकिन एक दूसरे से झगड़ा, वो खुद ही लोग एक दूसरे से झगड़ा कर कर मरने लगे और वो मृत्यु में गए कर कर हम देखते हैं। இப்ப யோசபாத்தும் அவங்க வீரர்கள் அங்க போய் பார்க்கும்போது எல்லாம் பிரேதங்களா தான் கிடக்குறாங்க. लेकिन योशबात उनके सारे लोग उस जगह पर जाकर देख के लगे तो सारी मृत्यु की तरह में वैसे ही सो चुके हैं कर कर। எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறது தான் இவங்களுக்கு வேலையா போயிடுச்சு. लेकिन वो लोगों ने जो जो युद्ध कार्य के लिए लेकर आए थे वो सारा सामान उठाने के लिए उनको ये लोग कार्य क्रिया कर कर हम देखते हैं। பாருங்க, அவங்க ஒரு யுத்தத்துக்கு போறவங்க துதிக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டு போறாங்க. लेकिन युद्ध के जाने से पहले उनके साथ साथ स्तुति करने वाले लोगों को भी लेकर गए कर कर हम देखते हैं। அப்போ ஆண்டவர் அந்த துதியை கேட்ட உடனே அந்த பாருங்க, அவங்க பாடி 22வது வசனத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அதை தொடங்கின உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். देखिए 22वां वचन, जिस समय वे गिरकर स्तुति करने लगे उसी समय यहोवा अमोरिया मोवाबिया और ऐसा इसके पहाड़िया देश के लोगों को पर यहूदी के विरुद्ध आ रहे थे घात कर कर उन्हें मार गया कर कर हम देखते हैं। பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள்லாம் வருது. देखिए हमारे जीवन में, हमारी जिंदगी में कई कार्यों को आए हुए हम देखते हैं। நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சக்திக்கு மிஞ்சின காரியங்கள் யாரால இருக்கு. कई बार हम ऐसा सोचते हैं क्या ये मुझसे होगा क्या कर कर हमारी शक्ति से बढ़कर उस कार्य को सोचते हैं। நம்ம ஆண்டவர் சமூகத்துல உபவாசத்தோட அவர் சமூகத்துல போய் நம்மளுடைய உள்ள நிலைமையை நாள முடியல, என்ன செய்யனே தெரியல ஆண்டவரேன்னு நம்ம சொல்லுவோம். जब परमेश्वर के सामने उपवास के साथ जाकर परमेश्वर को मांगते हैं, परमेश्वर मैं क्या करना चाहिए, मुझसे नहीं हो पा रहा है कर कर परमेश्वर के सम्मुख जाकर हम मांगेंगे तो ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யறார். परमेश्वर हमारे लिए युद्ध करने लगेंगे। அவர் யுத்தம் பண்ணினா நம்ம துதி செய்து கொண்டே இருந்தா போதும். देखिए परमेश्वर जब युद्ध करता है तो हमारी केवल स्तुति ही काफी है। நம்ம துதிக்க தொடங்கின போதே அவர் என்ன செய்வாரு? நம்ம எதிரியே அவர் அதை பண்ணுவார். जब हम स्तुति करने लगते हैं तो हमारी विरोध को परमेश्वर संपूर्ण मार देता है। துதிக்கிறவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். परमेश्वर स्तुति करने वाले को कभी भी हाथ नहीं छोड़ते हैं। இந்த இஸ்ரவேல் இந்த ராஜா, அந்த எவ்வளோ யோசபாத் ராஜா பெரிய கூட்டத்தை எதுக்க முடியாம இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தாரு? அவரே யுத்தம் பண்ணி அவங்களை பிரேதங்களா கொடுத்தாரு. देखिए योशबात राजा इस तरह सोचा कि बड़ी भीड़ को मैं कैसा ये कर पाऊंगा, जीत पाऊंगा कर कर, लेकिन परमेश्वर ने युद्ध कर कर सारी कार्यों को जीत लिया कर कर हम देखते हैं। நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் வரும்போது இப்படி நம்ம உபவாசத்தோட ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்றவரா இருக்கிறார். जब हमारी जिंदगी में बड़ी कार्य आती है, बड़ी कार्य अनून्य आती है, उससे डर कर नहीं, परमेश्वर के चरणों में जाकर इस कार्य के लिए प्रार्थना करना चाहिए, स्तुति करना चाहिए। நம்ம காலையிலே எழுந்திருச்சு துதிக்கிறோம் ஆண்டவரை. हम बड़ी भोर में उठकर परमेश्वर को स्तुति करना है। துதிக்கிறவங்க எப்படி துதிக்கிறோம்? स्तुति करने वाले किस तरह स्तुति करते हैं? ஏதோ கடமைக்காண்டி நம்ம ஆண்டவரை துதிக்கணுங்கிறதுக்காண்டி கடமைக்காண்டி நம்ம துதிக்க கூடாது. जहाँ स्तुति करना है कर कर ऐसा सोचकर स्तुति नहीं करना है। நம்ம முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நல்ல உற்சாகமா நம்ம துதிக்கும் பொழுது पूरे बल के साथ परमेश्वर को बड़ी भोर में हम स्तुति करना है कर कर कहते हैं, அப்போ ஆண்டவர் கிரியை செய்வார். तब परमेश्वर मेरे बीच में कार्य को करेगा कर कर हम देखते हैं। பைபிள் வாசிக்கும், बाइबल को पढ़ते हैं, அப்பவும் நம்ம விருப்பத்தோட நல்லா வேதத்தை நேசித்து வாசிக்கிறோம். देखिए हमारे मन की इच्छा के अनुसार शास्त्रों को मगन कर कर क्या पढ़ते हैं। அப்படி வாசிக்கும் பொழுதுதான் அதுல உள்ள ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். उस तरह पढ़ेंगे तो परमेश्वर उसमें रहने वाले गुप्त बातों को हमें सिखाएंगे। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही इस वचन को आशीष करना है। ஜெபம். प्रार्थना। மிகுந்த கிருபை இரக்கமுள்ள दया से भरने वाले परमेश्वर, இந்த நாள்லயே ஆண்டவரே इस दिनों में परमेश्वर உம்மை துதிக்கும் பொழுது आपकी स्तुति करते समय நீர் எங்களை கைவிடாதபடிக்கு எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர்ங்கிறதை நாங்கள் புரிந்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துறோம்ப்பா. हमारी हाथ नहीं छोड़ेंगे और अद्भुत कार्य कर कर आपके नाम की महिमा करने के लिए आप चलाइए। அப்போ நாங்க சாட்சியா நிற்கும் பொழுது அநேகரை ரட்சிக்கப்படுறதுக்கு எதுவா இருக்கிறோம் ராஜா. जब हम गवाही के रूप में खड़े रहते हैं तब बहुत लोगों को हम उद्धार की
मार्ग पे लेकर आ सकते हैं। இந்த சமூகத்துல நாங்க ஆண்டவரே நியாயமா நடந்து நீதிமானாய் காணப்படும் பொழுது ஆண்டவரே ஊழியக்காரர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுதப்பா. आपके चरणों में धीरज के साथ चलते समय जो दास लोग के मुंह से आता है उस वचन के अनुसार हमें चलने के लिए आप हमें सहायता कीजिए। நீர் உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால எங்களை நிரப்பி அனுப்புகிறவரா இருக்கிறீர். आपके भवन की भलाइयों से आप हमें भरकर चलाना है कर हम देखते हैं। ஆலயத்துல வந்து ஆண்டவரே நீர் ஆலயத்துல ஆண்டவரே நீர் இருக்கிறீன்னு சொல்லி இருக்கிறதுப்பா. इस भवन के अंदर आप है कर आपने कहा है। அப்ப உமது வீட்டின் நன்மையினால எங்களை ஆசீர்வதிக்கிறீர். आपकी घर की भलाई के साथ हमें भरिए। அப்போ ஆலயம் உமது வீடா இருக்குதப்பா. ये भवन आपका घर है पिता। தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் கைவிடாத கண்மலை நீரப்பா. यदि माता पिता हाथ छोड़ेंगे तो भी आप कभी भी हाथ नहीं छोड़ेंगे। எங்களுக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல அண்ணா என் தேவனாகிய கர்த்தருடைய வீட்டுல ஆண்டவரே எங்களுக்கு தாயும் தகப்பனுக்கும் மேலா இருக்கிறவரை நாங்க கண்டு நாங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்க இதயத்தோடு வர எங்களுக்கு கிருபை. माँ नहीं पिता नहीं परमेश्वर के इस अनुग्रह में पिता आप ही पिता और माँ बनकर हमें बहुत कार्यों में आपके अंदर चलने के लिए हमें सहायता कीजिए। நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா आप कितने हमें प्रेम कर हमें आशीष करते हैं। நாங்கள் விரும்பி கேட்கிற காரியங்கள்லாம் எங்களுக்கு தந்து எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர். हम पसंद कर पूछने वाले सारी कार्यों को आप देने वाले हैं। எங்கள் தாயின் தகப்பனும் வீடாய் ஆண்டவரே இந்த வீட்டை எங்களுக்கு மாற்றி தந்திருக்கிறீரப்பா. आपने इस घर को एक माँ बाप के घर के समान आपने इस भवन को हमें बना कर दिया, इसलिए हम आपको धन्यवाद करते हैं। நாங்கள் உமது முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறோம் ராஜா. आपके चेहरे को देखकर हम प्रकाशितमान होते हैं। நீ ஜீவன் உள்ளவராய் இங்க வல்லமையாய் எழுந்தருளி இருக்கிறீரப்பா. आप जीवित होकर आपने हमारे इधर उठाकर खड़े हैं। இந்த வேளையில எங்களை தாழ்த்துறோம்ப்பா. इस दिन में हम आपके सम्मुख दीनता करते हैं। வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ தேவைகள் உண்டப்பா. आए हर एक लोगों को कुछ ना कुछ जरूरी है। எங்களுக்கு மிஞ்சின காரியங்கள் எங்களில உண்டு ராஜா. हमसे ना होकर उससे बढ़कर आप कार्य करने वाले परमेश्वर हो। எங்கள் பலத்திற்கு மிஞ்சினது ராஜா. हमारे बल को बढ़कर நாங்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள் எத்தனையோ உண்டப்பா. हम सोच नहीं सकते उससे बढ़कर आप कार्य को करने वाले परमेश्वर हो। அந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. इस समय में आप हमें हर एक को आशीष कीजिए। எங்கள் காரியங்கள்ல எங்களுக்கு வெற்றியை தாருங்கப்பா. हर एक कार्य में आप हमें विजय दीजिए। எங்கள் சுய சக்தினால பக்தினால முடியாது ராஜா. हमारी स्वयं योजना से हमारी भक्ति से इस कार्य को नहीं कर पाते हैं। தேவனுடைய ஆவினாலே ஆகும் ஆண்டவரே. परमेश्वर की आत्मा के जरिए से इस कार्य होता है कर உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. आपके हाथों में कौन सा भी नामुमकिन कार्य नहीं है। மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூட என்று சொல்லி जो मनुष्य से नहीं होता है लेकिन वो परमेश्वर के हाथों में होता है। எங்களால் கூடாது உம்மால் கூடப்பா. हमारे से नहीं होगा लेकिन आपसे होगा। இருக்கிற ஒவ்வொருவரிலும் अनेक ஆண்டவரே பலவீனங்கள் நோய்கள் வியாதிகள் இருக்குதப்பா. हमारे हर एक लोगों के बीच के अंदर बीमारियां दर्द है। எங்கள் சரீரங்களை கண்ட்ரோல் பண்ண எங்களால முடியாது. हमारी शरीर को हम हमारी कंट्रोल नहीं कर पाते हैं அப்போ உம்மால் ஆகும் ஆண்டவரே. लेकिन आपसे होगा। எங்களை சிருஷ்டித்தவர் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை கொடுத்து அனுப்பு. आपने हमने सृष्टि किया हर एक लोगों को आप अद्भुत कर आरोग्यता देने के लिए हम आपको धन्यवाद करते हैं। ஒவ்வொருடைய மன வாஞ்சியை நிறைவாக்கி கொடுங்கப்பா. हर एक लोगों की मन की इच्छा को पूर्ण कर दीजिए। நாங்க ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்துல சாட்சியா நின்று அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த கிருபை தாங்கப்பா. हम हर एक रूप में गवाही के रूप में खड़ेंगे तो हर एक लोगों को उद्धार के मार्ग पर खड़ा कर सकते हैं। நீர் அப்படியே செய்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். आप वैसे ही करेंगे इसलिए हम आपको धन्यवाद करते हैं। நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். हम आपको स्तुति और धन्यवाद करते हैं। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुनिए। ஆமென். आमीन। Hallelujah. Hallelujah. நம்ம கொஸ்டின்லாம் எல்லாரும் வாங்கிட்டீங்களா? மீது இருக்கா? இருக்கும். நீங்க கொஸ்டின் எழுதுவாங்க. ரெண்டாவது அடுத்த மாதம் வர்றதுக்கு முன்னால நீங்க என்னெல்லாம் கொஸ்டின் எழுதுவீங்கன்னா அதை நீங்க தியானம் பண்ணணும். அன்னைக்கு காலையில அதுதான் தியானம் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. देखिए आप जो कुछ भी क्वेश्चन आंसर लिखते हैं उसके बारे में फिर से आप ध्यान करेंगे तो आपको ही वो अच्छा लगेगा। நீங்க பரீட்சை எழுதிட்டீங்க போன மாசம். आपने परीक्षा लिखी है गए महीने में। ஆறாம் கேட்டா சரியா பாயிண்ட் சொல்லிடுவீங்க? क्या आप पूछेंगे तो हर एक पॉइंट को बता सकते हैं। நல்லா இருக்கும்.
அது ரொம்ப இன்பமா இருக்கு. இன்னைக்கு நான் காலையில அதை தான் செய்தேன். आज सुबह मैं वैसे ही किया। நான் எதை செய்தேன்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்க கொஸ்டின்குள்ள தான் அப்படியே வாசிச்சுட்டே இருந்தேன். लेकिन अभी आपके हाथ में जो दिया है उसी के बारे में मैं पढ़ रही थी। பார்வன் சொல்றான், फारून राजा ने कहने लगा, என்ன சொன்னா? क्या कहने लगा? சரி எழுதுனல நீ. என்ன சொன்னாரு? மற்றவர்களை கூப்பிட்டு நீங்க என்ன நீங்க என்ன பிள்ளைகளெல்லாம் உயிரோட வச்சிருக்கீங்க, என்ன அழகான பதிலா இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பரீட்சை எழுதுனோட முடிஞ்சிட்டுன்னு நினைக்க கூடாது. लेकिन ये सब लिखकर आप परीक्षा हो गया कर नहीं छोड़ना है। கடைசி காலத்துல வந்திருக்கோம், நானும் நீங்களும் தேறினவர்களாக இருக்கணும். लेकिन अंतिम दिनों में आए हैं हम और आप जागृति के साथ कार्य करना है। அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். यही आपको बता रही हूँ। துதித்தல்னா என்னது? स्तुति बोलेगा तो क्या है? ஆண்டவரை போற்றி போற்றி புகழ்ந்தது. परमेश्वर को बड़ी बड़ी कार्य से स्तुति करना है। நம்ம கெட்ட காரியம் அவர் செஞ்சதும் அது நன்மைக்கு தான். लेकिन जो भी हमारे साथ गलत होता है वो भलाई के लिए है। காரியம் செய்ததும் அதுக்கும் நல்லதுதான். लेकिन अच्छे कार्य करेंगे तो वो भी अच्छा ही है। கெட்ட காரியம் செய்தாதான் நம்மளும் உணர்வுள்ளவங்களா இருப்போம். लेकिन बुरी कार्य करेंगे तो भी हमें महसूस ना रहने वाले எல்லாமே रहेंगे। சரியா இருந்தா சரியா இருக்க மாட்டோம். लेकिन सब कुछ अच्छा रहेंगे तो अच्छा नहीं होगा। இப்ப எத்தனை எக்ஸாம்பிள் சொன்னாங்க? कितने एग्जाम्पल को उन्होंने कहने लगे। சொல்லுங்க கை. யாரு மூணுனா? மூணுனாங்களா? ஒரு குட்டு குட்டன்னு நான் கையை தான் உயர்த்த சொன்னேன், அதுக்குள்ளே செல்வி சொல்லியாச்சு. உங்களுக்கு ஒருத்தருக்கு மார்க் கிடைச்சேன், மற்றதெல்லாம் எல்லாரும் 4 தான். ஒன்று அண்ணாள், 2வது மொடவன், 3வது பவுல் ஷீலாவும். எல்லாம் அற்புதங்களின் நம்ம தேவன், அற்புதங்களின் தேவன். हमारा परमेश्वर अद्भुत कार्य करने वाला परमेश्वर है। நம்ம இஸ்ரவேலின் தேவன், நம்ம தேவன். इज़राइल का परमेश्वर हमारा परमेश्वर है। நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். हम कभी भी लज्जित होकर नहीं அது जाते। யார் சிந்தனையில வரணும்? वो किसकी योजना में आना है? இப்ப நான் வீட்டுல இருக்கேன், படுத்துட்டு அப்படியே படுக்கலாம், அப்படி கண்ணீரா வடியும். लेकिन जब मैं घर पे सोते हैं वैसे आंसू से आंखों में आंसू जाता है कर ऐसे ही கடந்து வந்த देखती பாதையெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன். हूँ। गुजरा हुआ कल को देखकर मैं सोचने लगी, எப்படி கடந்து வந்திருக்கேன், என்னென்ன காரியம்லாம் நடந்தது, இதுதான் நினைச்சே பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் நன்மைக்கு தான். क्या क्या हुआ, क्या क्या चला, इसी कार्य में मैं वैसे ही सोची बिस्तर पे लेटी थी। நம்ம தப்பு செய்யும்போது அவர் தண்டனை தரும்போது அதுவும் நன்மைக்கு தான். लेकिन हम जब गलती करते हैं तब परमेश्वर दंड करता है तो वो अच्छा के लिए நீங்க ही है। நன்றி சொல்லி பாருங்க. ஜெப நேரத்துல நம்ம விண்ணப்பத்தை விட நம்ம தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், தேவைகளை சொல்லணும். लेकिन परमेश्वर के सम्मुख हमारे विनतियों को बोलना है। ஆனா ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க நன்றி சொன்னீங்கன்னா பலன் உண்டாகும். लेकिन एक एक कार्य को अगर परमेश्वर के सम्मुख आप स्तुति करने लगेंगे तो उस कार्य में हम बल पाते हैं। அவங்க நல்லா பேசிட்டாங்க. இப்ப நம்ம ஒரு விசுவாசிகள்னு முக்கியமான பேரு. लेकिन हमें एक विश्वासी कर बोलकर हमारे लिए एक नाम है। நம்மளுக்கு ரொம்ப காரியம் பயம் உறுத்தும். लेकिन बहुत सी कार्य हमें डर लेकर आती है। பைபிள்ல பூரா எத்தனையோ தடவை பயப்படாதேன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. लेकिन बाइबल के शास्त्र में मत डर कर कितनी कार्यों को हम देखते हैं। இன்னைக்கு இவங்க சொன்ன செய்தியில நான் இந்த பைபிளை நான் கவனிக்கும் போது அந்த ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை டேஷ் யார் சொல்ல முடியும்? பைபிள் எல்லாம் பார்க்க கூடாது, நீ திறந்துங்க. சரி, ஏலியின் பிள்ளைகள் தேவனை அறியவில்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனை அறிந்தோம்னா, अगर आज हम और आप परमेश्वर को जानेंगे तो நம்ம மக்கத்துல ஒரு சாட்சி இருக்குது. हमारे चेहरे के अंदर एक गवाही है। உங்க பேரை மறந்துட்டேன்னு சொல்லுங்களேன். நீங்க நான் கிறிஸ்டி கிட்ட இருக்காங்களா? உன் ரைட் பக்கம் இருக்காங்களா? பீமம்மா. பீமா. அவங்கள பாருங்க, கணவருக்கு பணிவிட செஞ்சிருக்காங்க. நானும் அப்படி செய்வேனான்னு நினைச்சு பாருங்க. लेकिन उन्होंने अपने पति को इतना कार्य किया है। एक बार सोचती हूँ को अगर मैं उस जगह पर रहती तो उस कार्य को कर सकती थी क्या? குடிகார ஆள். बहुत वो पीते हैं। பிள்ளைகளோ பொய். बच्चे लोग बहुत झूठ बोलते हैं। பித்தலாட்டம் झूठ बोलते हैं।
பித்தலாடுறது ஹிந்தி தெரியாது. அல்லையா, அம்மாவை ஏமாத்தி லட்சக்கணக்கில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. अम्मा को उन माँ जी को झूठ बोल बोल कर बहुत लाखों का वो लोग लेकर गए कर हम देखते हैं. பிள்ளைகளுக்காக இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. लेकिन बच्चे लोग के लिए वो बहुत रोती है. நம்ம பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்வோம்? हमारे बच्चे लोग के लिए क्या करते हैं? பிள்ளைகளை நம்ம நேசிக்கதான் செய்வோம் நம்ம அம்மால. लेकिन बच्चे लोग कैसे भी नहीं, लेकिन हम बच्चे लोग से प्यार करते हैं. எல்லாரும் அவங்களை ஜெபத்துல நம்மலாம் இப்படி இருந்தாலும் சர்ச்சுக்கு வருவோமா வரலையான்னு தெரியாது. लेकिन हम उनके समान रहेंगे तो अगर कलीसिया आएंगे या नहीं आएंगे सोचते हैं. பொம்பளை பிள்ளை கூட சொல்லி கேட்க முடியாது. अब उनकी लड़की भी बात नहीं सुनते हैं. ஏன்னா அவங்க விசுவாசத்தோட வராங்க. நம்ம எல்லாரும் நம்ம ஜெபத்துல फिर भी वो विश्वास के साथ कलीसिया में आते हैं. उनके लिए आप सब प्रार्थना में याद कीजिए. நம்ம வாழ்க்கையில நன்றி சொல்ற அனுபவம், அதாவது துதிக்கிறதுல எல்லாமே வரும். போற்றி 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 அவர் புகழ்ந்து நன்றி சொல்லும்போது நம்ம शरीरத்துல ஒரு பலன் உண்டாகும். परमेश्वर को स्तुति करते 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 परमेश्वर को स्तुति करेगा तो हमारे शरीर में एक बल आता है. நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். कई कार्यों को हम देखे हैं. விடுதலை உண்டாகுது. छुटकारा को देखते हैं. ஒரு விசுவாசம் உண்டாகுது. हमें एक विश्वास होता है. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவார். वैसे परमेश्वर अनुग्रह देना है. காணிக்கை பாடல் எடுக்கும்போது गाने गाते समय दान யாரையும் நம்ம வெறுமையா அனுப்ப மாட்டாங்க. ஆனா நம்ம விசுவாசம், लेकिन कोई भी परमेश्वर हमें खाली हाथ नहीं लौटेंगे, लेकिन हमारे अंदर वो विश्वास रहना चाहिए. ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. परमेश्वर हमारे लिए आशीष को रखे हैं.